of Margazhi. Kalaye sundarakaram sadaika priyadarshanam ajnana nashakam devam sadgurum muralidharam murali mandita karakamalam munijana mohanam व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடா தேரி ஊழி முதல் பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி மனம் புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ புல Namaskaram, I am Bharati Murali from Singapore and I welcome you all to the Madhura Ruchi segment of The Rise of Margazhi. I am a Carnatic vocalist and a violinist and I am currently under the guidance of Veena Parthasarathi sir for Carnatic vocal and Devashish Adhikari ji of C-Fast for ghazals. Kitchen Kikkeri அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்தின்னு வந்துருக்கேன். அந்த கிச்சன் கச்சேரி சேனலில் இன்னோவேட்டிவ் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் Carnatic ragas, how they are handled in film music, Hindustani music, இந்த மாதிரி நிறைய aspects அதில் நான் டிஸ்கஸ் பண்ணி வந்துருக்கேன். இன்னைக்கு மதுரா ருச்சி செக்மெண்ட்டுக்காக I'm going to combine food and music. இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனோட இன்ட்ரடக்ஷன் இப்போ நான் கொடுக்க போகிறேன், அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுவோம். ஃபர்ஸ்ட்டு நாச்சியார் திருமொழியிலேருந்து ஒரு பாடல், ரெண்டாவது ஒரு கசல், தேர்ட் பாட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங் ஃபுட் வெரைட்டி பற்றி, fourth நைவேத்தியம், fifth there is a quiz. First 4 segments நீங்க ஃபுல்லா பார்க்காம அந்த quiz அட்டெண்ட் பண்ண முடியாது. So please watch till the end. இப்போ நாச்சியார் திருமொழி கேட்கலாமா? கற்பூரம் நாருமோ கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ கற்பூரம் நாருமோ. ஓ
पुसित माधवन உலகளந்தான் வாயமுதம் உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்ச ஜன்னியமே கற்பூரம் நாருமோ கமலப்போ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ. இப்ப அடுத்து ஒரு கசல் பாட போறேன். மிஸ்ர கீரவாணி ராகத்துல அமைஞ்ச தாஜ் அஹ்மத் கான்கர்வனுடைய காம்போசிஷன் இன் தாத்ரா தால். மிஸ்ர கீரவாணி ராகம் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலா கர்நாடிக்ல எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் கீரவாணி ராகம். அந்த கீரவாணி ராகத்துக்கு பெரிய நிஷாதம் யூஸ்வலா வரும். அந்த பெரிய நிஷாதம் காக்கலி நிஷாதம் தவிர சின்ன நிஷாதமான கைசிக நிஷாதமும் வந்தா அது மிஸ்ர கீரவாணி ராகம். பார்க்கலாமா? मिठ कर भी मोहब्बत में कोई गम नहीं करते मिठ कर भी मोहब्बत में कोई गम नहीं करते दीवाने किसी हाल में मातम नहीं करते मिठ कर भी मोहब्बत में भर देगा हर एक जख्म को सब्र की आँख को पूर्णम नहीं करते दीवाने किसी हाल में मातम
कर भी मोहब्बत में दुनिया में अगर जुर्म है उल्फत भी वफा भी दुनिया में दुनिया में दुनिया में दुनिया में अगर जुर्म है उल्फत भी वफा भी फिर कौन सा वो जुर्म है जो हम नहीं करते दीवाने किसी हाल में मातम नहीं करते मिट कर भी मोहब्बत में அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் எஸ்.ஆர். சுவாமிநாதன் அப்படின்னு எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு என்கிட்ட பாரதி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு நீ பதில் சொல்றியா பார்க்குறேன் அப்படின்னார். சொல்லுங்க சார் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பக்கம் பக்கமாக கேள்வி கேட்டார். ஆனால் அவரே அதுக்கு பதிலும் சொல்லிட்டார். நான் ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கா? பொடி பொடியாக சங்கதி போட்டு அவர் சொன்ன கேள்விகள் எல்லாத்தையும் நான் டியூன் போட்டிருக்கேன் ராகமாலியா. அதை கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா? பொடியில் சிறந்த பொடியது பொடியில் சிறந்த பொடியது பருப்பு பொடியா கறிவேப்பிலை பொடியா பொடியில் சிறந்த பொடியது கதிரவன் கணங்கள் விடியலில் ஒளிர காரங்கள் கரைய பொழுதும் புலர மங்களம் ஒலிக்க ஸ்ரீதேவியை அழைக்க வாசலில் வரவேற்கும் கோலப்பொடி கோலப்பொடி காலையில் எழுந்தவுடன் சுறுசுறுப்புடன் படி கமகமவன எங்கும் மணக்கும் டிகாக்ஷன் ரெடி பேஷ் பேஷ் இதை இதை எதிர்பார்த்து அருந்துவாய் இஷ்டப்படி புத்துணர்வை தூண்டிவிடும் ஃபில்டர் காஃபி பொடியா பொடியில் சிறந்த பொடியது நாட்டையாராண்டாலும் வீட்டையாளும் பெண்ணின் ஆபத் பாந்தவனாம் பொன்னிற பருப்பு பொடி சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பச்சடி அப்பளம் சேர்த்து நீ ஒரு பிடி பிடி சுக்கு 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 சுக்கை கொஞ்சம் இடித்து மல்லி மிளகை வறுத்து அனைத்தையும் அரைத்து பனை வெல்லம் சேர்த்து நீரில் கொதித்த பின்னருந்து சுக்கு மல்லி காபி பொடி ஜீரணத்திற்கு மருந்து பொடியினில் சிறந்த பொடியது மாப்பிள்ளை அழைப்போ மாங்கல்யதாரணமோ பந்திக்கு முந்தவைக்கும் விருந்திற்குகந்த பொடி பல பல விதமாய் காய்களின் சுவை கூட்டும் இன்பமயமாக்கும் கல்யாண சாம்பார் பொடி கல்யாணம் கச்சேரி வளைகாப்பு விசேஷங்கள் எங்கெங்கு சென்றாலும் அங்கெல்லாம் உன் குடுமி தித்திக்கும் தேங்காய் நீ துருவிட பாங்காய் நீ மலர்ந்திடும் பூவாய் நீ ஜொலிக்கும்
தலைவலியை நீக்கும் ஜலதோஷத்தை போக்கும் காய்ச்சலை வீரட்டும் அசதியை அகற்றும் ஆனந்த வாழ்வழிக்கும் மறுமருந்தாகும் மிளகு ஜீரகம் சேர்த்த சுவையான ரச பொடி பொடியில் சிறந்த பொடியது இதயத்தை பலமாக்கும் சர்க்கரையை சீராக்கும் தனித்துவ சுவை கொண்ட தனியா பொடியா புராண பார்வைக்கும் நீள கூந்தலுக்கும் உடலை மெலிய வைக்கும் கறிவேப்பிலை பொடியா இட்லிக்கும் தோசைக்கும் பிரியமான பொடி கரகரப்பாய் பொடித்த இட்லி மிளகாய் பொடி கெட்டி மேளம் கொட்டிடவே மெட்டி ஒலி கேட்டிடவே பாதம் சிவக்க பூசும் நலுங்கு பொடியா காரம் நிறைந்தாலும் கண்ணில் நீர் வந்தாலும் சாரம் குறையாத ஆந்திராகன் பொடியா கண்களை கொள்ளை கொள்ளும் கரு கரு கூந்தலுக்கு இயற்கை தந்தவரம் சீயக்காய் பொடியா பண்டிகைகள் சிறக்க தித்திக்கும் சுவை கொண்ட பாரம்பரியமான தேச பொடியா உக்கரை எனும் பேர் கொண்ட தேச பொடியா பிள்ளை பெற்ற பெண்களுக்கும் தொல்லை தரும் வயிற்றுக்கும் கை வைத்தியம் இந்த அங்காய பொடியா கணபதி உருவெடுக்கும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் மங்களகரமான மஞ்சள் பொடியா மங்களகரமான மஞ்சள் பொடியா பொடியில் சிறந்த பொடியது பொடி பல என்றாலும் சுவை பல தந்தாலும் உலகில் இருந்தாலும் இலையில் விழுந்தாலும் மதுர மொழி பேசி மறைகள் பல ஓதி இறைவனை நினைந்து செய்யும் பொடியே சிறந்த பொடி இறைவனை நினைந்து செய்யும் பொடியே சிறந்த பொடி. பொடி சாங் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? இன்னைக்கு நைவேத்தியமா நான் பொடி சாங்ல பாடின தேசப்பொடி அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் தான் செஞ்சு காமிக்க போறேன். தேசப்பொடிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தீபாவளி அன்னைக்கு எல்லாராத்துலையும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் உக்காரை. அந்த உக்காரையில ஒரு வெஜிடபிளையும் ஆட் பண்ணி நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். பீட்ரூட் உக்காரை இல்லாட்டி பீட்ரூட் தேசப்பொடின்னு சொல்லலாம். எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாமா? இந்த பீட்ரூட் உக்காரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு ஆப்ஷனல் தான். இப்போ எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கோமோ அவ்வளோதான் யூஸ்வலாக வெல்லமும் எடுத்துப்போம். பட் இதில் நான் பாசிப்பருப்பு பீட்ரூட்டும் நான் சேர்க்கறதுனால 1.25 கப்பு துருவின வெல்லமும் எடுத்துக்க போகிறேன். பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு துருவி அதையும் 1 கப்பு அளந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டு எடுத்து இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லேசாக ஒரு தடவை வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த பருப்பு 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இதை தண்ணி விடாம மிக்சியில கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டியா ரவை பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதுல நம்ம துருவின பீட்ரூட்டையும் சேர்த்துக்க போறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை மாதிரி பிடிச்சு இட்லி தட்டுலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு தட்டில் கொஞ்சமா நெய் தடவி ஸ்டீம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நான் ஒரு சின்ன குக்கரில் தண்ணி விட்டு இதை ஸ்டீம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். 10 to 12 மினிட்ஸ் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுத்து. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் 1.25 கப்பு வெல்லத்தை கரையை விட்டுக்க போகிறேன். நான் இப்போது இதை ஃபில்டர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். கரைஞ்ச வெல்லத்தை டைரெக்டாக இப்போ அடுப்பில் ஹெவி பாட்டம் பேனில் நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா கொதிக்க விடலாம். உட்கார பண்ணுறதுக்கு வெல்லத்துக்கு சரியான பதம் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெல்லத்தை நம்ம வந்து தண்ணியில் விட்டோம்னா அது அடியில் செட்டில் ஆகி உருட்ட வரணும். அதை உருட்டி நம்ம பாத்திரத்தில் போட்டால் நங்குன்னு சத்தம் வரணும். அதுதான் கரெக்டான பதம். அந்த பதம் வரும்போது நம்ம இப்போ பொடிச்சு வச்ச கடலைப்பருப்பையும் அதில் ஆட் பண்ணணும். இதை நல்லா கலந்து விட்டுண்டு 4-5 மினிட்ஸ் கைவிடாமல் இதை கிளறிண்டே இருக்கணும். பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். அது அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஒரு ஸ்வீட் இது. பீட்ரூட் இல்லைன்னா கேரட் இல்லாட்டி ஸ்வீட் பொட்டேட்டோ கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் ஏலக்காய் பொடியும் போட்டு ஒரு பெரட்டி 1 மினிட்ல ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை இதில் நம்ம தாளிச்சு சேர்த்துட்டோம்னா பீட்ரூட் தேசப்பொடி ரெடி. இப்போ நம்ம ஃபைனல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. குவிஸ் டைம். ஃபர்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு நாத்தங்காயெல்லாம் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் பாடின பொடி சாங்ல 2 பொடியோட பேரும் அதோட ராகங்கள் பேரும் ஒன்று. அந்த 2 பொடிகள் என்ன, இல்லை அந்த 2 ராகங்கள் என்ன? செகண்ட் கொஸ்டின், இட்லி மிளகா பொடி பத்தி நான் பாடியிருந்தேன் இல்லையா, அதை நான் எந்த ராகத்துல பாடியிருந்தேன்? அதுக்கான க்ளூ அந்த லிரிக்ஸ்லயே இருக்கு. தேர்ட் கொஸ்டின், உக்காரே ரெசிபி பண்ணி காமிச்சீங்க, பீட்ரூட் உக்காரே. அதுல பீட்ரூட்டுக்கு பதிலா வேற எந்த 2 வெஜிடபிள் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 2 வெஜிடபிளோட பேர். ஃபோர்த் கொஸ்டின், நாச்சியார் திருமொழி நான் பாடினேன் இல்லையா, அதுல கண்ணனுடைய திருவாயிலிருந்து கற்பூர மனம் வீசுமா இல்ல தாமரை பூ மலர் மனம் வீசுமா அப்படின்னு ஆண்டாள் யாரை பார்த்து கேட்கிறா அந்த கேள்வியை. அடுத்த கொஸ்டின், நான் இந்த பொடி சாங்ல கிட்டத்தட்ட 18 ராகங்கள் யூஸ் பண்ணி ராகமாளிகையா பாடியிருக்கேன். அதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஔடவ ராகம், ஒரு ஷாடவ ராகம், அட்லீஸ்ட் 2 மேளகர்த்தா ராகம். ஔடவம்னா ஆரோகணத்திலையும் அவரோகணத்திலையும் 5 ஸ்வரம் இருக்கும். ஷாடவம்னா 6 ஸ்வரங்கள். மேளகர்த்தா ராகம்லாம் சம்பூர்ணமா இருக்கும். ஸோ அந்த ராகங்கள் பேரை நீங்க எழுதணும். அடுத்த கொஸ்டின், மிஸ்ர கீரவாணி ராகத்துல நான் கசல் பாடினேன். அந்த சின்ன நிஷாதத்தை எடுத்துட்டு நமக்கு கிடைக்கிறது ஒரிஜினல் கீரவாணி ராகம். அந்த கீரவாணி ராகத்தினுடைய ஒரு ஜன்னிய ராகத்துல நான் வந்து ஒரு பொடி சாங்ல பாடியிருக்கேன். அந்த கீரவாணி ராகத்தினுடைய ஜன்னிய ராகம் என்ன, அந்த பொடி பேர் என்ன? ஃபைனலி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், கசல்ல தீவானே கிசி ஹாலுமே அப்படிங்கிற ஒரு லைனை நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸும் இளையராஜா சார்னுடைய ஒரு ஃபேமஸ் கீரவாணி பேஸ்ட் காம்போசிஷன்ல வர்ற ஒரு ஆலாப்பினுடைய ஒரு ஃப்ரேஸும் ஒன்று. இந்த ஃப்ரேஸும் அந்த ஃப்ரேஸும் சேம். ஸோ அந்த ஃப்ரேஸ் என்னன்னு திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டு இந்த பாட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் இளையராஜா சார்னுடைய அந்த காம்போசிஷன் என்ன. எல்லா ஆன்சர்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இன்னைக்கு மதுரை ருச்சி செக்மெண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். I'm extremely thankful to the organizing team of the Rise of Margazhi for having given me this opportunity. Thank you so much for watching. Namaskar. காய்ச்சலை வீரட்டும் அசதியாகட்டும் ஆனந்த வாழ்வழிக்கும்
Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.